நாங்கள் போகல. ஆனால் அங்கே இருந்தவங்க வந்து குறுகலான பாதைனால தான் இவ்வளோ தூரம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. விரிவான இடத்த கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு பாதிப்பு யாருக்குமே வந்திருக்காது. குறுகலான பாதை கொடுத்தனால தான் யாருனாலையும் வெளியில் போக முடியாது. நமக்கு 4 மூலையிலையும் 4 பக்கம் போகிற மாதிரி மக்கள் கூட்டம் இருந்திருந்தாங்கன்னா 4 பக்கம் பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப இக்கட்டான இதில் இருந்தனால இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல. எல்லாரும் அதே இடத்துல மாட்டினால தான் ரொம்ப இந்த அசம்பாவிதத்துக்கு காரணமே ஆயிடுச்சு. நேற்று வர வரைக்குமே ஒரே ஆரவாரமாக தான் இருந்தது. வந்ததுக்கப்புறம் தான் அதிகம் அவர் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அதிகம் ஆவேசம் அதிகமாகி ஒரு தூரம் ஆனதுக்கு காரணமே அதான் இருந்துச்சு. குறைபாடு வந்து அவரையும் சொல்ல முடியாது. அவர் எல்லா பக்கமும் இவ்வளோ எல்லா மீட்டிங்கும் போயிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி அங்கேயும் நடந்ததில்லை. ஆனால் இங்கே நடந்துருக்குது. அது கடவுளுக்கு தான் தெரியும் என்ன நடக்குதுங்க. அவங்க வந்து அதிகம் இன்வால்வ் ஆகலை. அந்த கூட்டம் அந்த வண்டி பக்கத்தில் தான் அதிகமாக இருந்தாங்களோன்னு கூட்டத்தை யாரும் சரி பண்ணுறதுக்கு அதிகம் இல்லை யாருமே. அங்கே அந்த வண்டி பக்கத்தில் தான் இருந்தாங்களோன்னு கொஞ்சம் அனுசரித்து நிறையா பேர் வந்துருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் ஆகியிருந்திருக்காது, இவ்வளோ இழப்பு ஆகியிருந்திருக்காது. அதுதான் காரணம். ரொம்ப எல்லாம் இழந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். நம்ம வந்து இருக்கிறோம் ஆறுதல் தான் சொல்ல முடியும். அவங்க ரொம்ப நைட்லேருந்து ரொம்ப பாவம் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்காங்க. எல்லாம் குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்க தான் அதிகமாக இதாகிடுச்சு. அதனால் ரொம்ப வேதனையில் தான் இருக்காங்க. எங்கள் ரிலேட்டிவ் தான் 3 பேர், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர், குழந்தைங்க 2 பேர், அம்மா 3 பேருமே. அதே விஜய் மேலேன்னா அந்த பிள்ளைங்க அவ்வளோ உயிராக இருந்துச்சுங்க. கடைசியாக அவர் சொன்ன வார்த்தையும் 9 வயசு குழந்தை தர்ஷனா, சாய் தர்ஷனான்னு சொல்லிட்டு தான் அந்த வாய்ஸில் அவர் சொன்னார். கடைசியாக அவர் வாயிலே சொன்னேன், நண்பர்களே கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொன்னார். அவர் வாயிலேயே சொல்கிற அளவுக்கு இதாகிடுச்சு. அவ்வளோ உயிராக இருந்துச்சுங்க அந்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களோட இப்போ கட்டாயத்துக்கு தான் அவங்க அம்மா அப்பா வேலையை லீவ் போட்டுட்டு கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. 11 மணிக்கே போயிட்டாங்க. அவ்வளோ நூறாக இருந்ததுக்கு இது முடியாமல் போச்சா இல்லை என்ன காரணம்னு தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். கொஞ்சம் போலீஸ் அதிகமாக கொடுக்கணும். அவங்களுக்கு எந்த மீட்டிங் போனாலும் கொஞ்சம் அதிகம் ரொம்ப க்ரௌட் கூடுற இடத்துலனா அதிக பாதுகாப்பு கொடுத்தாங்கனால இந்த பிரச்சனையே வராது. அவரை சொல்லி நம்ம தப்பு சொல்ல முடியாது. பாவம் அவர் என்ன பண்ணுவார், அவர் கூட்டத்தில் யாரும் வராதிங்கன்னு தான் சொல்கிறாரு. அவர் மேலே அந்த தப்புமே கிடையாது. அவர் வந்து சொல்ல தான் செய்வார். அவருக்கு கர்ப்பிணிங்க வராதிங்க, குழந்தைங்க வராதிங்க எல்லாமே சொல்கிறாரு. நம்ம ஆர்வத்தில் இவங்க மேலேயும் தப்பு இல்லை, எல்லா பிள்ளைங்க பார்க்கணுங்களா ஆர்வத்தில் போகிறது தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. வேற ஒன்றும்